காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ரத்தாசுரனை கண்டதும் அங்கு சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் திடுக்கிட்டு போனார்கள். அவனது கடுமையான அழுகிய துர்நாற்றம் காற்றில் விஷத்தை பரவ ஆரம்பித்தது. என்னது, ரத்தாசுரனா? ரத்தாசுரன் எப்படி இந்த சுந்தர தேசத்துக்குள்ள வந்தா? அவன் நரேந்திரனை தன்னோட சீடன்னு சொல்றானே, அப்ப நரேந்திரன் உண்மையாவே ரத்தாசுரனுடைய சீடனா? இதுல ஆச்சரியப்பட எதுவுமே இல்ல. இப்பதான் புரியுது, நரேந்திர உடம்புல இருந்து வந்த ரத்தம் ஏன் இவ்வளவு துர்நாற்றம் வீசுச்சுன்னு. எனக்கு தெரிஞ்சு இவன் நிச்சயமா ரத்தாசுரனோட ரத்த காட்டேரி நுட்பத்தை தான் கத்துக்கிட்டு இருந்திருக்கான். ஓ, இதனால்தான் நம்ம ஊர்ல பல மக்கள் திடீர்னு காணாம போயிருக்காங்களா என்று அங்கிருந்த அனைத்து மக்களும் கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். பல வருடங்களாக சில மக்கள் காணாமல் போய்க் கொண்டிருந்ததற்கான முழு உண்மையை இன்று ரத்தாசுரன் நிற்பதை பார்த்து அனைவரும் புரிந்து கொண்டார்கள். நரேந்திரன் எவ்வளவு முயற்சி செய்து காணாமல் போன மக்களை பற்றி ஊர் மக்கள் பேசாமல் இருக்க பல திட்டம் போட்டிருந்தார். ஆனால் உண்மை எப்படியும் ஒரு நாள் வெளியே வரும் என்பதை நரேந்திரன் அறியவில்லை போலும். ஆனால் இப்போது ரத்தாசுரன் அனைவருக்கும் முன்பு வந்து நின்று விட்டார். பல நாட்களாக மக்கள் காணாமல் போவதற்கும் ரத்தாசுரன் என்ற அசுரனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று பல மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று ரத்தாசுரன் அனைவரின் கண்முன் வந்து நின்ற பிறகுதான் அது எல்லாம் உண்மை என்று புரிந்து கொண்டார்கள். மேலும் அசுரன் போன்ற ஒரு மனிதன் தங்களது அழகான சுந்தர தேசத்தில் வாழ்ந்து வந்தது மட்டுமின்றி இந்த நாட்டின் ராஜாவையே தனது சீடனாக வைத்திருக்கிறான் என்று தெரிந்து அனைவரும் திடுக்கிட்டு போனார்கள். இப்போது ரத்தாசுரன் நுழைவு வாயிலுக்கு மேல் நின்று கொண்டிருந்தான். ரத்தத்தில் நனைந்த அவனது பெரிய முடி காற்றில் பறந்து கொண்டிருந்தது. ரத்தாசுரன் திரும்பி வீராவை உன்னிப்பாக பார்த்துவிட்டு அவனது உதட்டை சுழற்றி விட்டு, நீ மட்டும் என்னோட சீடனை விட்டுட்டனா உன்னை வலிக்காம கொன்னு அப்புறமா சாப்பிடுவேன், இல்ல அப்படிலாம் விட மாட்டேன்னு சொன்னா உன்னை அப்படியே உயிரோட முழுங்கிடுவேன் என்று சிரித்தார். அவனது குரலிலும் கண்களிலும் அதீத கொடூரம் இருந்தது. அதை கேட்ட சுருளி, வீரா, இவன் என்னப்பா பயங்கரமான பசியில இருப்பான் போல, நீ என்ன செஞ்சாலும் கொன்னுடுவேன்னு சொல்லாம சொல்றான், ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு என்றது. ரத்தாசுரனுக்கு ஒரு கொடூரமான கதை உண்டு. அவனுக்கு உயிரோடு இருக்கும் மனிதர்களை சாப்பிட மிகவும் பிடிக்கும். அதற்கு காரணமே அவர்களது அலறல் சத்தத்தை கேட்க அவனுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதுதான். இவன் உயிரோடு இருக்கும் மனிதனை சாப்பிடும் போது ஆரம்பத்தில் அவன் கை கால்களை பீய்த்து சாப்பிடுவான். பிறகு அந்த மனிதனின் அலறல் சத்தத்துடன் அவனது முழு உடம்பையும் வாயில் போட்டு முழுங்கிடுவான். ஆனால் வீரா நக்கலாக சிரித்துவிட்டு, நீ என்ன சாப்பிட போறியா என்று கேட்டவன், உன் பல்லு உடைஞ்சு போயிடும்னு உனக்கு பயமா இல்லையா என்று கேட்டான். ரத்தாசுரன் அவனது சிவப்பு கண்களை உருட்டி விட்டு, இங்க பாரு, நீ வெறும் நடுத்தர ருத்ர மகாவீர நிலையில இருக்கிற வீரன்தான். ஆனா நான் ஆன்மீக உலக வீர. இதுலயே உனக்கும் எனக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்டான். வீரா சிறு புன்னகையுடன், நீ இப்பதான் ஆன்மீக உலக வீரன் நிலையில முதல் கட்டத்துல இருக்க. இதுல பெருமையா பேச எதுவும் இல்ல. உன்னை நினைச்சா எனக்கு பாவமா தான் இருக்கு. ஏன்னா என்னோட எதிரிங்க கூட நீ சேர்ந்து ரொம்ப அநியாயமா சாக போறியே, அதான் என்று வீரா ஒரு நக்கலான சிரிப்பு சிரித்தார். அதை பார்த்த சுருளி, ஏன்பா வீரா, பேசிக்கிட்டே இருக்காம கொஞ்சம் சீக்கிரம் அவன் பல்ல உடைச்சு விட்டா நல்லா இருக்கும். எனக்கு என்னமோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை கூடிய சீக்கிரம் வர மாதிரியே தோணுது என்றது. அதே நேரம் வீரா ருத்ர மகாவீர நிலையில் இருந்து கொண்டு தன்னை பார்த்து எப்படி சிறிதளவும் பயமில்லாமல் இருக்கிறான் என்று ரத்தாசுரனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ரத்தாசுரனை சமாளிப்பது வீராவுக்கு பெரிய விஷயம் இல்லை. அவன் சண்டையிட மட்டுமல்ல,
வெற்றி பெறவும் கற்றுக்கொண்டிருந்தான். ஆனால் ருத்ர மகாவீர நிலையில் இருப்பவனுக்கும் ஆன்மீக உலக சக்தியில் இருப்பவனுக்கும் சக்தி அளவில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ரத்தாசுரனிடம் வித்தியாசமான சக்திகள் எதுவும் இல்லை. ஆனால் அவன் கொலை செய்யும் கலையை மட்டுமே கற்று வைத்திருந்தான். அதனால் மட்டுமே அவனது சக்தி அவனுக்கு சமமான நிலையில் இருக்கும் வீரனை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. அப்படி பார்க்கும் போது அவனோடு சண்டை போட ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் யாருக்கும் தகுதியே இல்லை. ஆனால் வீரா ருத்ர மகாவீர நிலையில் இருந்து கொண்டு தன்னை கிண்டல் செய்வது அவனுக்கு மிகவும் கோபத்தை உண்டு பண்ணியது. ஆதிசக்தி ஆசிரமத்தில் இருக்கும் வீரர்களின் திறமையும் வலிமையும் மிகவும் அதிகம். அதனால் அவர்கள் பொதுவாகவே தங்களை விட வலிமையான வீரர்களோடு சண்டை போடுவர். இது புதிய விஷயமோ தனித்துவமான விஷயமோ இல்லை. அது மட்டுமின்றி வடக்கு பகுதியில் இருக்கும் மற்ற மாகாணத்தில் ஒரு வீரனுக்கும் மற்ற வீரனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அதனால் ஒரு ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் வீரன் ஆன்மீக உலக வீரனிடம் சவால் விடுவது சாத்தியமில்லாத விஷயமாகும். இதனால்தான் வீரா எப்படி தன்னை பார்த்து சற்றும் பயமில்லாமல் இருக்கிறான் என்று ரத்தாசுரனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அத்துடன் வீராவுக்கு பின்னால் வேறு யாராவது வலிமை வாய்ந்த வீரன் இருப்பானோ என்ற சந்தேகமும் எழுந்தது. இதையெல்லாம் ரத்தாசுரன் யோசித்து தலையை அசைத்து விட்டு, உனக்கு கொஞ்சம் திமிரு அதிகமா தான் இருக்கு. உன்னை துண்டு துண்டா நான் சாப்பிடும் போதும் நீ இதே திமிரோட இருப்பியான்னு பார்க்கலாம் என்று கடுமையாக பேசி முடித்ததும் அவனது உடம்பிலிருந்த இரத்த சாறை எடுத்து காற்றில் வீசினான். அந்த இரத்த சாறு வீராவை நோக்கி வந்தது. இது இரத்த காட்டேரி நுட்பத்தின் ஒரு பகுதியாகும். இதன் மூலம் எதிரில் இருக்கும் எதிராளியின் சக்தியை உரிந்து எடுத்து விடலாம். ரத்தாசுரன் அவனது உடம்பிலிருந்து இந்த இரத்த சாறு வீசியதா அது பயமுறுத்தும் விதமாக இருந்தது. வீரா அந்த ரத்தத்தை பார்த்துவிட்டு திரும்பி நரேந்திரனை பார்த்து, யோ, நீ மோசமானவனா இருப்பன்னு தெரியும். ஆனா இந்த ரத்தாசுரனை உன் குருவா ஏத்துக்கிட்டு நீ ரொம்ப கேவலமானவங்கிறதையும் உறுதிப்படுத்திட்ட என்றவன் நரேந்திரனின் கழுத்தை பிடித்து மேலே உயர்த்தினான். இப்போது நரேந்திரனுக்கு வீராவுடன் சண்டை போடவும் தெம்பு இல்லை. அதனால் இந்த நொடி அவனது ஒரே நம்பிக்கை ரத்தாசுரன் மட்டும்தான். அதனால்தான் வீராவின் கையில் தனது உயிர் ஊசலாடும் போதும் நரேந்திரனின் கண்களில் உயிர் பிழைத்து விடுவோம் என்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. இந்த முறை ரத்தாசுரன் தன்னை காப்பாற்றி விட்டார். அதற்கு பிறகு இந்த சூழ்நிலையை முற்றிலுமாக தன் பக்கம் மாற்றிக்கொள்ள முடியும் என்று எண்ணினார். ஏய், நீ என்ன செஞ்சாலும் ரத்தாசுரன் உன்னை சாப்பிடுறதா முடிவா இருக்கும் வீரா என்று நரேந்திரன் கொடூரமாக சிரித்தார். அதை கேட்ட சுருளி, தோடா, சாகும்போது கூட இவனுக்கு எகத்தாளத்தை பாரேன் என்றது. ஓஹோ, அப்படியா என்று நக்கலாக கேட்ட வீரா சிறிது நேரம் யோசித்தார். அப்போது அவனை நோக்கி ரத்தசாறு வருவதைக் கூட அவன் நினைக்கவில்லை. பின் வீரா நரேந்திரனை பார்த்து, சரி, அப்போ உன்னை கொல்றதுக்கான நேரத்தை நான் கொஞ்சம் தள்ளி போடுறேன். முதல்ல நீ மாவீரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ரத்தாசுரனை கதற விட்டுட்டு அதுக்கப்புறமா உன்னை பாத்துக்கிறேன் என்ற வீரா அவரையே அந்த ரத்த சாறு மீது எறிந்தார். வீராவை தனது வாயில் போட்டு கொல்ல வேண்டும் என்பதுதான் ரத்தாசுரன் எண்ணம். ஆனால் வீராவின் திமிரான பேச்சு அவனை மேலும் கோபப்படுத்தியது. இப்ப நீ எடுத்த முடிவுக்கு ரொம்ப வருத்தப்படுவ. ஏன்னா உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச பல வீரர்களை நான் என் வாயில போட்டு முழுங்கி இருக்க என்று காட்டமாக கூறினான். வருத்தமா எனக்கா என்று வீரா நக்கலாக கேட்டார். மேலும் வீரா ரத்தாசுரனின் ரத்த சாறு தாக்குதலிலிருந்து தப்பிக்க நினைக்கவில்லை. அவன் அவனது கையை நீட்டி அந்த இரத்த சாற்றை தன் கையில் பட அனுமதித்தான். அதை பார்த்ததும் அங்கிருந்த மக்கள் தங்கள் இதய துடிப்பே நின்று போனது போல உணர்ந்தார்கள். ஏனென்றால் ரத்தாசுரன் ஆன்மீக உலக வீரன். அவன் சிறிது நாட்களுக்கு முன்புதான் ஆன்மீக உலகத்தில் நுழைந்திருந்தான்.
இந்த சுந்தர தேசத்தில் இருக்கும் வீரர்களுக்கு அவனது சக்தி கடவுளுக்கு சமமானதாக கருதப்படும். ஒரு சில மாகாணத்தில் ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் வீரனை கடவுள் போல பாவிக்கப்படுவான். அப்படி இருக்கும் போது ரத்தாசுரன் ஆன்மீக உலக வீரன். அவனை மக்கள் ஆச்சரியமாகவும் பயத்துடனும் பார்ப்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. வீரா எதற்காக அவனது கையை ரத்தசாறு மீது வைத்தான் என்று அனைவரும் குழப்பத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அத்துடன் இப்படி செய்வதால் வீராவுக்கு மரணம் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது என்று எண்ணினார்கள். நரேந்திரனுடன் சண்டை போடும் போது வீரா அவனது உடம்பை பயன்படுத்தி வாள் தாக்குதலை எல்லாம் சமாளித்து நரேந்திரனை காயப்படுத்தினான். இதுவே அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் உறைய வைத்தது. அதிலேயே வீராவின் சக்தி என்னவென்று அங்கிருந்த அனைவரும் தெரிந்து கொண்டார்கள். அப்படி இருப்பினும் வீராவின் மீது யாருக்கும் முழு நம்பிக்கை வரவில்லை. காரணம், வீரா ருத்ர மகாவீர நிலையில்தான் இருக்கிறார். ஆனால் ரத்தாசுரன் ஆன்மீக உலக வீரன். அப்போது பூம் என்று ஒரு சத்தம் வந்தது. வீராவின் கையில் முழுமையாக படிந்து கொண்ட ரத்தசாறு பல்லாயிரக்கணக்கான சிறு பூச்சிகளாக மாறி வீராவின் தோளுக்குள் செல்ல முயற்சி செய்தது. அந்த சின்ன பூச்சிகள் உலோகத்தையே ஓட்டை போடும் சக்தியை பெற்றிருந்தது. ரத்தாசுரன் முதலில் எதிராளியின் ரத்தத்தை உரிந்து விடுவார். அதற்காகத்தான் இந்த ரத்தசாறு சக்தியை பயன்படுத்துவார். இந்த சாறு மனிதனின் உடம்புக்குள் சென்று அவனது ரத்தத்தை முழுமையாக உறிஞ்சிவிடும். பிறகு அந்த மனிதனின் சதையையும் முழுங்கிவிடும். அதன் பின் அந்த மனிதனின் எலும்புக்கூடு மட்டும்தான் இருக்கும். அவன் இறந்து விடுவான். தோலற்ற முகம் வைத்திருந்த ரத்தாசுரன் நடக்கப் போவதை கற்பனை செய்தவனாக, கத்து வீரா, நல்லா கத்து, உன்னோட கதறலை கேட்கத்தான் நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் என்று கொடூரமான சிரிப்புடன் கூறினான். ஆனால் ரத்தசாறு வீராவின் உடம்புக்குள் போகும்போது அதில் ஏதோ தவறாக நடப்பது போல் உணர்ந்தான் ரத்தாசுரன். அது என்னவென்றால், அந்த இரத்த சாரிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான பூச்சிகளால் வீராவின் உடம்புக்குள் செல்ல முடியவில்லை. வீராவின் மரணம் நிச்சயம். அவன் இப்போது இறந்து தரையில் விழுகப் போகிறான் என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு நடந்ததுதான் அங்கிருந்த அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. வீராவின் கையில் பட்ட இரத்த சாறு திடீரென்று பிரகாசமாக மின்னியது. வீராவின் சக்தி பட்டு அந்த இரத்த சாறு எரிய ஆரம்பித்தது. அங்க என்ன நடக்குது? இரத்த சாறு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடுச்சா? ஆமா, நீ சொல்றது சரிதான். அந்த பையனோட சக்தி ரொம்ப மர்மமா இருக்கு. ஐயோ என்று அங்கிருந்த மக்கள் அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். வீராவின் உடம்பு ஒரு நடுத்தர நிலை ஆன்மீக ஆயுதமாகும். அதனால் அந்த இரத்தசாறு சக்தியை கண் இமைக்கும் நேரத்தில் அது எரித்து சாம்பலாக்கியது. இதை பார்த்த ரத்தாசுரன் கண்களும் அதிர்ச்சியில் உறைந்து போனது. இது எப்படி சாத்தியம்? ஏன் என்னோட ரத்தசாறு தீப்பிடிச்சு எரியுது என்று குழப்பத்தில் அலறினான். அப்போது வீரா, என்ன இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா? ஏன்னா நீ ஒரு பலவீனமான அசுரன். அதுபோல நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. இந்த மாதிரி சக்தி எல்லாம் காட்டேரிகளுக்கு தான் பெரிய வலிமையை தரும். ஆனா என்ன மாதிரி ஆளை சந்திக்கும் போது இதோட நிலைமையே இதுதான் என்றான். இப்போது ரத்தாசுரன் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. முதல் முறையாக தடுமாறினான் அவன். அங்கிருந்த அனைவரும் அமைதியானார்கள். வீரா மேலும் என்னென்ன ரகசிய சக்தியை மறைத்து வைத்திருக்கிறான் என்று அனைவரும் எண்ணினார்கள். இது எப்படி சாத்தியமாச்சு என்று தனக்குள் ரத்தாசுரனும் முணுமுணுத்தான். நரேந்திரனை ஒப்பிடும் போது வீராவின் உடல் பலத்தை ரத்தாசுரன் கணித்து விட்டார். ஏனென்றால் நரேந்திரன் அவனது வாளை வைத்து வீராவை தாக்கிய போதே அது வீராவின் உடம்பில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அப்போது வீராவிடம் ஏதோ ஒரு பாதுகாப்பு கவசம் இருப்பதாகத்தான் நரேந்திர சிம்மன் எண்ணினான். ஆனால் ரத்தாசுரன் அவனது ரத்தசாறு சக்தியை வைத்து
வீராவின் உடம்பிற்குள் செல்ல பூச்சிகளை அனுப்பிய போது அதுவும் தோல்வி அடைந்தது. அப்போது வீரா, இங்க பாரு, அந்த தூரத்துல இருந்து ரத்த சாறு சக்தியை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதனால கீழே இறங்கி வா என்று கூறிவிட்டு வீரா அவனது ரத்த சாறு நிறைந்த முஷ்டியை மடித்து ரத்தாசுரனை தன் பக்கம் இழுத்தான். பூம் என்று மிகப்பெரிய சத்தம் வந்தது. ரத்தாசுரன் அடுத்து என்ன செய்ய போகிறான்? நரேந்திர சிம்மனை கொல்வானா வீரா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து ரத்தாசுரனை கீழே இழுத்தான் வீரா. அப்போது வீராவின் கை தரையில் பட்டதும் பூம் என்று மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அத்துடன் தரையில் பெரிய பள்ளம் உருவானது. அதில் அங்கிருந்த இடமே பூகம்பம் வந்தது போல் அதிர்ந்தது. அங்கு மண் மற்றும் கற்கள் எல்லாம் சிதறியது. ஆனால் யாரும் எதையும் புரிந்து கொள்வதற்குள் மீண்டும் மற்றொரு வெடிப்பு ஏற்பட்டது. வீரா ரத்தாசுரனை காற்றில் நேரடியாக சுழற்றி அவனை அவ்வளவு பலமாக தரையில் அடித்தான். அதில் அவன் அந்த பள்ளத்திற்குள்ளேயே மறைந்து போனான். ரத்தாசுரனின் ரத்தம் மைதானத்தில் பரவியது. அந்த ரத்தத்திலிருந்து வீசிய துர்நாற்றம் அங்கிருந்த வீரர்களை எல்லாம் முகம் சுழிக்க வைத்தது. அந்த ரத்தம் பரவியது. அங்கிருந்த கல்தரை உருக ஆரம்பித்தது. ரத்தாசுரனின் ரத்தம் மிகவும் பயங்கரமான அமிலம் போல இருந்தது. அதனால் அவனுக்கு அருகில் இருந்தவர்களுக்கெல்லாம் நடுக்கம் உண்டானது. அப்போது அந்த பள்ளத்திலிருந்து இரத்தமாக இருக்கும் கை வெளியே வந்தது. பிறகு அதிலிருந்து ரத்தாசுரனும் வெளியே வந்தான். அவன் உடம்பு முழுக்க ரத்தத்தில் குளித்தது போல் இருந்தது. ரத்தாசுரனின் சக்தி காற்றில் பரவ ஆரம்பித்தது. அவனது சக்தி மிகவும் வலிமையானது. அதனால் சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கு எல்லாம் தலை சுற்றல் ஏற்பட்டது. சிலர் மயங்கி தரையில் விழுந்தனர். அதே நேரம் ரத்தாசுரன் அவனது உடம்பை பல மடங்கு பெரிதுபடுத்தினான். இதனால் அவனது உடம்பில் இருக்கும் சதையும் இரத்தமும் தெளிவாக தெரிந்தது. அவனது குமுட்டும் துர்நாற்றம் அந்த இடம் முழுமைக்கும் பரவியது. பூ! அதைத் தொடர்ந்து மிகப்பெரிய சத்தத்துடன் ரத்தாசுரனின் உடல் வெடித்து சிதறியது. இதில் அங்கு உருவாகியிருந்த பெரிய பள்ளம் முழுக்க ரத்தாசுரனின் சதை மற்றும் ரத்தம் ஓடியது. அது பார்ப்பதற்கு செந்நிற நதி போல இருந்தது. அப்போது ரத்தாசுரன் சத்தமிட்டு சிரித்துவிட்டு, இப்ப நீ என்ன பள்ளத்துல தூக்கி போட்ட இல்லையா என்று நக்கலாக கேட்டுவிட்டு, இப்ப நான் உன்னை தூக்கி அந்த செந்நிற நதியில போட போறேன். இந்த செந்நிற நதி நான் என்னோட ரத்தத்தால உருவாக்குனது. இதுல நீ விழுந்தா நரகம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்குவ என்று கர்ஜித்தார். அடுத்த நிமிடம் அந்த செந்நிற நதியிலிருந்து ஒரு சிவப்பு ரத்தினக்கல் வெளியே வந்தது. அந்த கல் வீராவை செந்நிற நதியை நோக்கி இழுத்தது. அண்ணா என்று வேதா அழைத்தாள். வீராவை அந்த நதி இழுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் வேதா வீராவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினாள். அவளுக்கு வீராவின் சக்தி மீது சந்தேகமில்லை. ஆனால் ரத்தாசுரனின் சக்தி மிகவும் வலிமையாக இருப்பதை உணர்ந்தாள். அதை ஒரு ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் வீரன் சமாளிக்க முடியாது என்று சந்தேகித்தாள். இப்போது வீராவும் ரத்தாசுரனின் விஷத்தன்மை மிக்க ரத்தத்தோடு போராடிக் கொண்டுதான் இருந்தான். அப்போது ரத்தாசுரன் அந்த செந்நிற நதியை மேலும் சூடு அதிகப்படுத்தினான். அதனால் அந்த இரத்த நதி கொதிக்க ஆரம்பித்தது. அதனால் வீராவுக்கு மூச்சுவிட மிகவும் கடினமாக இருந்தது. வீரா தன் உயிரை அந்த ரத்தம் இழுத்துக் கொண்டிருப்பதைப் போல உணர்ந்தான். வீரா இப்படி தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ரத்தாசுரன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இந்த செந்நிற நதியில விழுக போற. அதுக்கப்புறம் இது உன்னோட வலிமையான தோலை எரிச்சிடும். அதுக்கப்புறமா நான் உன்னை சாப்பிட போறேன் என்று கூறி கொடூரமாக சிரித்துக் கொண்டிருந்தார். ரத்தாசுரனின் ஒவ்வொரு சிரிப்பும் அங்கிருந்த அனைவரையும் பயமுறுத்தும் வகையில் இருந்தது. அந்த பயங்கரமான அழுத்தத்திலும் வீராவின் முகம் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது.
இதிலிருந்து தப்பிக்க வீரா வழியை யோசித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் சுருளி, வீரா, இது கொதிக்கிற ரத்தம் தான். ஆனா உனக்கு இதுவுமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். என்றது. புரிந்து கொண்ட வீராவும் உடனே அவனது கைகளை தியானம் செய்வது போல முத்திரை வைத்தார். அடுத்த நொடி அந்த செந்நிற நதியிலிருந்து குமிழ்கள் வந்தது. அப்போது வீரா, ஏய் முட்டாள் அசுரா, இந்த செந்நிற நதியால என்னோட உடம்ப உடைக்க முடியும் நினைச்சியா என்று கேட்டார். மேலும் அந்த செந்நிற நதியில் இருக்கும் சக்தியை வீரா அவனது ஆன்மீக சக்தியை வைத்து தனக்குள் எடுத்துக் கொண்டிருந்தான். இதனால் ரத்தாசுரன் கட்டுப்பாடில்லாமல் நெளிய ஆரம்பித்தான். பூம் என்று மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அடுத்த நிமிடம் வீரா ஒரு சக்தி வாய்ந்த பந்து போல் மேலே பறந்தான். ரத்தாசுரனின் சக்தியை வீராவின் ஆன்மீக சக்தி உரிந்து எடுத்து விட்டது. அத்துடன் அதே சக்தியை வைத்து வீரா அந்த செந்நிற நதியையும் உடைத்தெறிந்தான். இப்போது வீரா வெளியே சுதந்திரமாக இருந்தான். அந்த அசுரனோ பலம் குன்றி அதே குழியில் உதவியற்று கிடந்தான். ஆதிசக்தி ஆசிரமத்துடைய சீடர்கள் இவ்வளவு வலிமையானவங்களா என்ன என்று ரத்தாசுரன் முகத்தில் ஆச்சரியமும் கோபமும் கொந்தளித்தது. இப்போது வீராவுக்கு மற்றொரு வாய்ப்பை கொடுக்க கூடாது என்று நினைத்த ரத்தாசுரன் மீண்டும் அவனது உடம்பை மேலும் பெரிதாக்கினான். ரத்தாசுரன் கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு, நீ ஒரு சாதாரண நடுத்தர நிலை ருத்ர மகாவீர நிலை வீரனாய் இருந்துகிட்டு என்னோட ரொம்ப வலிமையான சக்தியான 1000 பிசாசு நுட்பத்தை பயன்படுத்த வச்சிட்ட என்றான். ரத்தாசுரனை சுற்றி சிவப்பு ரத்தம் சூழ்ந்தது. இப்போது அவனது உடம்பு முழுக்க மறைக்கப்பட்டு அவனது சிவப்பு நிறமான கண்கள் மட்டும்தான் தெரிந்தது. இப்போது அவன் மனிதன் போலவே இல்லை, ரத்தத்திலே வாழும் பிசாசு போல் அவனது தோற்றம் இருந்தது. அதை பார்த்த சுருளி, வீரா, இது படுகொலைக்கான வழி. கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப அதிகமான சக்தியை கொடுக்கும். ஆனா குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அதை பயன்படுத்தின ஆளையே விழுங்கிடும் என்றான். அப்படி பார்த்தார் இந்த சக்தி மிகவும் ஆபத்தானது இல்லை. இருப்பினும் இந்த சக்தி நினைத்தால் உலகத்தில் இருக்கும் பாதி வீரர்களை தனக்குள் விழுங்க முடியும். அதன் காரணமாக இப்போது இந்த அசுரனை நிறுத்தியே ஆக வேண்டும் என்று எண்ணினான் வீரா. ஏனென்றால் இப்போது வீரா தோல்வி அடைந்தார். இந்த சுந்தர தேசமே அழிய வாய்ப்பிருக்கிறது. ரத்தாசுரன் ஆன்மீக உலக வீரன் நிலையில் இருக்கலாம், ஆனால் அவனது அடித்தளம் மிகவும் மோசமாக இருந்தது. அதனால் அவனது பலத்திற்கு ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடனே சண்டை போட முடிந்தது. ஆனால் ரத்தாசுரனால் அவனது சக்தியை சில ரகசிய முறையை வைத்து அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க முடியும். ஆனாலும் வீரா தயங்காமல் அந்த ரத்தாசுரனை நோக்கி முன்னேறினான். மேலும் வீராவின் கைக்கு வெள்ளி சுடர்வாள் வந்தது. அவன் சத்தமாக கத்திக்கொண்டே சென்றான். உடனே அந்த வாளில் ஒரு ஒளி சக்தி வந்தது. அது ஒரு மின்னல் போல் ரத்தாசுரனை நோக்கி சென்றது. இந்த சக்தி எல்லாம் என்ன எதுவும் பண்ண முடியாது வீரா என்று கிண்டலாக கூறிய ரத்தாசுரன் உடனே தன் கையை அசைத்தான். அடுத்த நொடி அவனது கைக்கு ஒரு சிவப்பு நிற ரத்தினக்கல் வந்தது. அந்த ஒரு சிவப்பு ரத்தினக்கல்லில் பலவிதமான ரத்தின கற்கள் இணைந்திருந்தது. அந்த ஒவ்வொரு ரத்தின கல்லிலும் அதிக சக்தி வாய்ந்த தீய ஆன்மீக சக்தி உள்ளடக்கி இருந்தது. டிங் டிங் டிங், வீராவின் வாள் சிவப்பு ரத்தினக்கல்லின் பல அடுக்குகளை உடைத்துக் கொண்டு சென்றது. ஆனால் குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் வாள் நிறுத்தப்பட்டது. அதனால் அதை உடைத்துக் கொண்டு செல்ல முடியவில்லை. அதை பார்த்த ரத்தாசுரன், உன்னோட சக்தி என்ன மிரள வச்சிருச்சு வீரா. ஆனாலும் உன்னை இன்னைக்கே என்னோட உணவா சாப்பிடாம நான் விடமாட்டேன் என்று கூறினார். அடுத்த நிமிடம் ரத்தாசுரன் உடம்பிலிருந்து கூர்மையான 6 ரத்தின கற்கள் வெளியே வந்தது. அந்த அனைத்து ரத்தினங்களும் 2 அடி நீளம் இருந்தது. அத்துடன் அது பார்க்க கூர்மையான ஈட்டி போல இருந்தது. அது வேகமாக சென்று வீராவை சுற்றி நின்றது.
இப்ப உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது வீரா என்று கிண்டலாக சிரித்தபடி கூறினான் ரத்தாசுரன். வீரா தாக்குவதற்கு தயாராகும் போது, அண்ணா உனக்கு ஏதாவது உதவி வேணுமா என்று ஒரு குரல் கேட்டது. அந்த குரலை கேட்ட ரத்தாசுரன் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தான். அங்கு ஒரு பெண் அமைதியான முகத்துடன் பயங்கரமான சக்தியுடன் நிற்பதை பார்த்து திடுக்கிட்டு போனான். இந்த பொண்ணு எப்ப வந்துச்சு? இந்த பொண்ணு வந்தது எனக்கு எப்படி தெரியாம போச்சு என்று அதிர்ச்சியுடன் தனக்குள் கேட்டான் ரத்தாசுரன். இதில் ரத்தாசுரனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி என்னவென்றால், அந்த பெண் வீராவை அண்ணன் என்று சொன்னதுதான். வீராவின் சக்தி அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தாலும் அவன் இன்னும் ருத்ர மகாவீரன் மட்டும்தான். எனவே தன்னை தோற்கடிக்க முடியாது என்று ரத்தாசுரன் உணர்ந்தான். மேலும் நிலைமை மோசமானால் தன்னால் எளிதில் தப்பித்துவிட முடியும் என்று திட்டம் தீட்டியிருந்தான். ஆனால் இப்போது இந்த பெண்ணும் வீராவுடன் கைகோர்த்தார். தன்னால் இவர்களிடமிருந்து தப்பிக்கவும் முடியாது என்பது புரிந்தது. ஒருவேளை இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்து நம்ம கூட சண்டை போட்டா நாம உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்தான் என்று தனக்குள் முணுமுணுத்தான் ரத்தாசுரன். இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு உதவியும் வேண்டாம் வேதா. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த சண்டையவே முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன் என்று பதிலளித்தான் வீரா. பிறகு ஏதோ யோசித்தான். அவனது முகத்திலிருந்த உணர்ச்சி சட்டென மாறியது. பின், ஆமா வேதா, இப்ப எனக்கு ஆன்மீக சக்தியில உருவான ஒரு சங்கிலி வேணும் என்றான். வீராவின் எண்ணத்தை புரிந்து கொண்ட வேதா அவளது கையை அசைத்தாள். உடனே அவளது கைக்கு ஒரு சங்கிலி வந்தது. அது சாதாரணமான சங்கிலி இல்லை, அது ஆன்மீக சக்தியால் உருவாக்கப்பட்ட சங்கிலி. மேலும் அந்த சங்கிலி மின்னல் சக்தியால் உருவானது. அதை சமாளிப்பதை பற்றி யோசிக்கலாம் என்று ரத்தாசுரன் நினைத்த போது மின்னல் வேகத்தில் அவனது முகத்தை நோக்கி ஒரு கத்தி வந்தது. அது வீராவின் வாயு வேக கத்திதான். ரத்தாசுரனின் வேகத்தை விட அந்த வாயு வேக கத்தி வேகமாக இருந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் அந்த கத்தி அசுரனுக்கு முன்னால் வந்தது. அடுத்த நிமிடம் அந்த கத்தி ரத்தாசுரனின் நெஞ்சில் குத்தியது. அவன் அப்படியே தரையில் விழுந்தான். தரையில் இருந்த கற்கள் எல்லாம் உருகியது. அப்போது வீரா வேதாவை பார்த்து கண் சிமிட்டினான். உடனே வேதா அவளது கையில் இருக்கும் சங்கிலியை தூக்கி அசுரன் மீது எறிந்தாள். மின்னல் வேகத்தில் சென்ற அந்த சங்கிலி ரத்தாசுரனின் உடம்பை சுற்றி கொண்டது. அந்த சங்கிலி அசுரனை இறுக்கியது. அதில் அசுரன் இரத்த வாந்தி எடுத்தார். இந்த காட்சியை பார்த்து காயப்பட்டு கிடந்த நரேந்திரன் திகைத்து போனார். அதே நேரம் வேதா ரத்தாசுரனை நரேந்திரனை நோக்கி இழுத்தாள். ரத்தாசுரன் உடம்பு வந்து நரேந்திரன் மீது மோதியது. நரேந்திரன் உடம்பில் தீ பிடித்தது போல் துடிக்க ஆரம்பித்தார். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க என்று கதறினார் நரேந்திரன். அடுத்த சில நிமிடங்களில் நரேந்திரன் மயக்கமடைந்தார். உடனே வேதா அவரது வாயில் ஒரு மாத்திரையை போட்டு விட்டாள். உடனே அவரது உடம்பில் ஏற்பட்டிருந்த காயங்கள் எல்லாம் மாயமாய் மறைந்து போனது. சிறிது நேரத்தில் நரேந்திரன் மெல்ல மெல்ல சுய நினைவுக்கு வந்தார். அவரை பார்த்த வேதா, என்ன சித்தப்பா, ரொம்ப சோர்வா இருப்பீங்க போல. இதுக்கப்புறம் தானே பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. நீங்க என் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப வலியை கொடுத்துட்டீங்க. அதுக்கெல்லாம் திருப்பி கொடுக்க தானே நான் இங்க வந்திருக்கேன். நீங்க சீக்கிரம் போய் சேர்ந்துட்டா அப்புறம் நான் என்ன பண்றது என்றாள். வேதாவின் வார்த்தைகள் சாதாரணமாக இருந்தாலும் அவளது கண்கள் கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அதை கேட்ட நரேந்திரன் வேகமாக தவழ்ந்து சென்று வீராவின் காலை பிடித்துக் கொண்டு, வீரா, நல்லா பாருப்பா, நான் உன் சித்தப்பா, நீதான் என்ன மன்னிச்சு விடணும் என்று கெஞ்சத் தொடங்கினார். அதை கேட்ட வீரா கோபத்தில் முஷ்டியை இறுக்கமாக மடித்துக் கொண்டு காலால் நரேந்திரனை எட்டி உதைத்தார். நரேந்திரன், நீ என்ன பயிற்சி உதவியாளனா போட்டு எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்ப. இப்பவும் மரண சாதாரணமாய் இருக்கணும்னு நினைச்சா எங்க அப்பாவை கொலை செஞ்சதுல யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குன்னு ஒழுங்கா சொல்லு.
என்று கோபமாக கேட்டான் வீரா. அதை கேட்டு நரேந்திரன் எதுவும் பேசாமல் நிற்பதை பார்க்கும் போதே அவர் ஏதோ மறைக்கிறார் என்று தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்த வேதா, இவன் கிட்டலாம் வார்த்தையால கேட்டா பதில் வராதுன்னா இவன் அடிச்சு சித்திரவதை பண்ணிதான் உண்மைய வர வைக்கணும் என்று கூறிவிட்டு ரத்தாசுரனை நரேந்திரனை நோக்கி இழுத்து விட்டாள். ரத்தாசுரன் உடல் நரேந்திரன் மீது பட்டதும் மீண்டும் வலியில் துடித்தார் நரேந்திரன். அப்போது இதை பார்த்த அங்கிருந்த மக்கள், இவனெல்லாம் இப்படிதான் கொல்லாம வச்சு சித்திரவதை பண்ணணும். சரியா சொன்ன, இவன மாதிரி ஆள உடனே கொன்னுடக்கூடாது. பாவி பாவி, எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பான் என்று அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது இதை பார்த்த கஜேந்திரன், ஐயோ, இவங்க 2 பேருக்கிட்ட சிக்கினா நமக்கும் இதே கதிதான். அதனால இங்க இருந்து ஓடி தப்பிக்கிறதா நமக்கு நல்லது. ஐயோ என்று நினைத்தார். உடனே கஜேந்திரன் ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தார். ஆனால் இதில் துரதிருஷ்டவசமானது என்னவென்றால் அவர் ஓடுவதை வீரா பார்த்து விட்டார். வேதா, அங்க பாரு, கஜேந்திரன் ஓடி தப்பிக்க பார்க்கிறான். நீ அந்த சங்கிலியை என்கிட்ட கொடுத்துட்டு அவனையும் போய் இழுத்துட்டு வா. இன்னைக்கு இவங்க 2 பேருக்கும் அரச குடும்பம் தண்டனையை கொடுக்காம விடாது என்றார். வீரா இருவரையும் என்ன செய்ய போகிறார்? மக்களுக்கு காத்திருக்கும் சந்தோஷமான செய்தி என்ன தெரிந்து கொள்ள கஜேந்திரன் தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடித்தார். ஆனால் திடீரென்று தன்னை யாரோ துரத்தி வருவதை உணர்ந்து திடுக்கிட்டு போனார். அப்போது மின்னல் வேகத்தில் வேகமாக வந்த வேதா கஜேந்திரனுக்கு முன்னால் நின்றாள். அவளது முகம் தாமரை மலர் போல் அழகாக இருந்தது. ஆனால் கண்கள் இரண்டிலும் பழிவாங்க வேண்டும் என்ற தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. வேதா, என்ன விட்டுமா, எனக்கு எதுவும் தெரியாதுமா என்று கஜேந்திரன் சொல்லிக்கொண்டே பயத்துடன் பின்னால் சென்றார். வேதாவிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று கஜேந்திரனுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவளிடம் கெஞ்சுவதற்கு ஆரம்பித்தார். அண்ணன் தங்கை இருவரும் யமதர்மனைப் போல இப்படி தொடர்ந்து வந்து பழிவாங்குவார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. போட்டு வைத்த திட்டம் திசை திரும்பிய பயத்தில் மண்டியிடவும் தயாராகிவிட்டார். நீ செஞ்ச பாவத்துக்கு உன்னை மன்னிச்சு விட்டுவன் நினைச்சியா என்று காட்டமாக கேட்டாள் வேதா. வேதா ஒரு சின்ன பெண்ணாக இருந்தால் அவளது தந்தையை இவர்கள்தான் கொன்றிருக்கிறார்கள். ராஜ்யத்திற்காக அண்ணனை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். இது தெரிந்த பிறகும் அவள் மன்னித்து விட்டு விடுவாளா என்ன? உங்க அப்பாவை கொல்ல நரேந்திரன் அண்ணா தான் திட்டம் தீட்டினாரு, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லம்மா என்று சொல்லி வேதாவை குழப்பிவிட முயற்சி செய்தார் கஜேந்திரன். இதை அவள் நம்பினார். வேதாவின் முழு கோபமும் நரேந்திரன் பக்கம் திரும்பும். அந்த சமயத்தில் இந்த இடத்திலிருந்து தப்பித்து விடலாம் என்று எண்ணினார். ஆனால் வேதா, உன்னோட சக்திக்கு உன்னால என் அப்பாவை கொல்ல முடியாதுன்னு எனக்கே தெரியும். ஆனா இந்த கொலையில நடந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். அதனால நீ இங்கிருந்து போக முடியாது என்று காட்டமாக கூறினார். இதை கேட்ட கஜேந்திரன் முகம் சோகமாக மாறியது. ஆனால் திடீரென்று அவரது கண்கள் பிரகாசமானது. ஓஹோ, என்ன விடமாட்டியா? அப்போ நீ இறந்து போ என்று கத்தினார். அப்போது கஜேந்திரன் கையில் 3 சின்ன பெட்டி வந்தது. அதில் மின்சார கோடரி இருந்தது. வீராவுக்கும் இளைய சிம்மனுக்கும் இடையில் வாழ்வா சாவா போட்டி வந்த போது இளைய சிம்மன் மின்சார கோடரியை வைத்துத்தான் வீராவுடன் சண்டை போட வந்தார். ஆனால் இப்போது கஜேந்திரன் கையில் இருக்கும் மின்சார கோடரி அதைவிட 10 மடங்கு சக்தி வாய்ந்த ஒன்று. இந்த ஆயுதம் இவர்களின் அரச குடும்பத்தின் ரகசிய ஆயுதம். இந்த ஆயுதம் அரச குடும்பத்தின் மூதாதையரால் தற்செயலாக பெறப்பட்டதுதான். மொத்தம் 4 கோடரி இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இளைய சிம்மன் பயன்படுத்தினார். இப்போது மீதமிருந்த 3 கோடரி வெளியே வந்து விட்டது. இதிலிருந்த மின்சார சக்தியும் தெளிவாக வெளியே தெரிந்தது. அந்த 3 ஒரே நேரத்தில் வேகமாக வந்து வேதாவின் மீது மோதியது. இதனால் பூம் என்று மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அப்போது திடீரென்று காற்று முழுக்க தீப்பிடித்து எரியும் வாசனை நிரம்பியது.
அந்த 3 கோடரியிலிருந்தும் மின்சார சக்தி சென்று வேதா உடம்பை எரிக்க முயற்சி செய்தது. வேதாவின் உடம்பு வெடித்து சிதறும் நிலையில் இருந்தது. ஆனால் சிறிது நேரம் கழித்து அந்த தீப்பிடித்த புகை மற்றும் மின்சார சக்தி அனைத்தும் மெல்ல மறைய ஆரம்பித்தது. தூரத்திலிருந்து இதை பார்த்த அனைவரும் அவளுக்கு என்ன ஆனதோ என்று பதறி பார்க்க, அங்கு வேதா எந்த ஒரு சிறு காயமும் இல்லாமல் நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த கஜேந்திரன், இது சாத்தியமே இல்லை என்று பதறினார். தனது இந்த தாக்குதல் வேதாவிற்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கஜேந்திரன் நினைத்து கூட பார்க்கவில்லை. இப்போது அவர் ஏதோ சொல்ல விரும்பினார். ஆனால் அவரது நாக்கு அதிர்ச்சியில் ஒட்டிக்கொண்டு விட்டது. அதே நேரம் வேதாவின் கையில் ஆன்மீக சக்தி பிரகாசமாக மின்னியது. அது அப்படியே கூர்மையான முட்களாக மாறி வேகமாக சென்று கஜேந்திரன் உடம்பில் குத்தியது. அதன் வலி தாங்க முடியாமல் கஜேந்திரன் கத்த ஆரம்பித்தார். அந்த வலி அவரது உடலையும் உயிரையும் தனித்தனியாக பிரித்து விடுமோ என்ற அளவு பயத்தை தந்தது. சித்தப்பா, இப்போ உங்களுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, இப்படியே இந்த முட்களால குத்துப்பட்டு இறந்து போறது. இல்லனா என் கூட பயிற்சி மைதானத்துக்கு வந்து தண்டனையை வாங்குறது. இப்போ முடிவு உங்களோடது என்று கூறினாள் வேதா. அதை கேட்ட கஜேந்திரன், இந்த முட்களை நீயே எடுத்துக்கோ வேதா, நான் கூட வரேன் என்று கத்திக்கொண்டே பதில் அளித்தார். அதே நேரம் அந்த பயிற்சி மைதானத்தில் சுந்தர தேசத்தின் மொத்த மக்களும் கூடியிருந்தார்கள். அந்த மைதானத்திற்குள் சென்றதும் ஊர் பார்க்க நரேந்திரனை தூக்கி மைதானத்தில் வீசி எறிந்தார். என்ன நரேந்திரன் சித்தப்பா, இந்த மைதானம் ஞாபகம் இருக்கா? இங்கதானே என்ன நீயும் உன் தம்பியோ பயிற்சி உதவியாளனா வச்சு சித்திரவதை செஞ்சீங்க. என்ன உங்க பயிற்சிக்கான சோதனை எலியா பயன்படுத்தினீங்களே என்று வீரா தனது வாளை எடுத்தார். சரி, இப்ப நீங்க என்னோட வாளோட சூட்ட எவ்வளவு நேரம் தாங்குறீங்கன்னு நாம சோதிச்சு பார்க்கலாம் என்றார். அடுத்த நொடி வீராவின் வெள்ளி சுடர்வாளில் இருந்து பல வாள்கள் வந்து நரேந்திரனை சுற்றி வந்தது. ஆனால் வீரா அத்துடன் நிற்கவில்லை. மக்களுக்கு நரேந்திரனை மட்டுமல்லாமல் ரத்தாசுரன் மீது இருக்கும் பயத்தையும் போக்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால் உடனே வீரா ரத்தாசுரனையும் இழுத்து நடு மைதானத்தில் தொங்க விட்டார். அவனது ரத்தம் இப்போது நரேந்திரன் மேல் விழுந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு துளி ரத்தம் நரேந்திரன் மீது விழுகும் போதும் தோல் எரியும் உணர்வை உணர்ந்தார் நரேந்திரன். அந்த வலி தாங்க முடியாமல், வீரா என்ன கொன்னுடு என்று அலறினார். அங்கு பல மக்களை விழுங்கிய ரத்தாசுரனும் துடிதுடித்து தொங்கிக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில்தான் கஜேந்திரனை இழுத்துக் கொண்டு வந்தாள் வேதா. உடனே வீரா வேதாவை பார்த்து கண் காட்டி விட்டு வேகமாக அங்கிருந்த பெரிய மேடையில் ஏறி நின்றான். இப்போது அவன் ஒரு மகாராஜாவாக தன் தந்தையின் குற்றவாளிகளை தண்டிக்க விரும்பினான். இன்று சுந்தர தேசத்தின் முக்கியமான நாள் என்று அனைவருக்கும் நன்றாக தெரியும். நரேந்திரனுக்கு இந்த நிலை ஒரு நாள் வரும் என்று அங்கிருந்த அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் அது இவ்வளவு விரைவாக வரும் என்று யாரும் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. இன்று முதல் சுந்தர தேசத்தில் புதிய சூரியன் உதிக்கப் போகிறது என்று அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். அதைவிட அவர்களது சந்தோஷம் என்னவென்றால், அது வீரா மற்றும் வேதாவின் சக்திதான். இவர்களது சக்திக்கு முன்பு சுந்தர தேசத்தின் மாகாணத்தில் இருக்கும் யாராலும் ஈடு கொடுத்து சண்டை போட முடியாது. இது தவிர அவர்களின் தற்போதைய நிலையை கொண்டு அவர்கள் நிச்சயமாக சுந்தர தேசத்தை செழுமையை நோக்கி அழைத்து செல்வார்கள். மேலும் இதனால் அரச குடும்பத்தின் சீடர்களும் நிச்சயமாக பயனடைவார்கள். அப்போது அங்கிருந்த 2 உதவியாளர்கள் மூத்தவர் சம்பூகனை பெரிய மேடைக்கு கைத்தாங்களாக அழைத்து வந்தார்கள். நரேந்திரனை கொன்றதால் வீராதான் புதிய அரசருக்கான தேர்வாக இருந்தான். இருப்பினும் இங்கிருக்கும் அனைத்தையும் பார்த்துக் கொள்ள ஒரு மதிப்புமிக்க நபர் அவனுக்கு தேவைப்பட்டது. வீரா மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும்
அவன் வயதில் மிகவும் குறைந்தவன். அத்துடன் அரச குடும்பத்தில் பல வயதானவர்கள் மற்றும் அனுபவமிக்கவர்கள் இருக்கும் போது அவன் அரசரானால் அவனுக்கும் நரேந்திரனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். இதை எண்ணிய வீரா ஒரு திட்டமிட்டிருந்தார். அதே நேரம் மூத்தவர் சம்பூகன் மிகவும் வயதானவர். அவர் பெரிய மேடைக்கு வந்ததும் அவரது கண்களில் சந்தோஷம் மிகவும் பிரகாசமாக தெரிந்தது. மகாராஜா ராஜேந்திர சிம்மனோட ஒரே பையன் வீரசிம்மன் தான். அதனால அடுத்த மகாராஜா பதவி வீரசிம்மனுக்கு தான் போகணும். இந்த நரேந்திரனும் கஜேந்திரனும் சேர்ந்து சதி பண்ணி நம்ம ராஜா ராஜேந்திரனை கொன்னுட்டாங்க. இப்போ இவங்க வீரசிம்மன் கிட்ட இருந்து எதை எடுத்தாங்களோ அதத்தான் மறுபடியும் வீரசிம்மன் கைப்பற்றி இருக்கான். அதனால இனி வீரசிம்மன் தான் நம்ம மகாராஜா. மக்களே, நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டார் மூத்தவர் சம்பூகன். ஆமாமா, வீரசிம்மன் தான் நம்ம மகாராஜாவாகணும். இந்த நரேந்திரன் பல தப்பான விதிமுறைகளை வச்சு எங்களை எல்லாம் சித்திரவதை செஞ்சுட்டான். இதுக்கப்புறம் வீரசிம்மன் தான் எங்க ராஜாவா வரணும். ஆமாமா, நானும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் என்று அங்கிருந்த மக்கள் எல்லாம் உற்சாகமாக இந்த முடிவை வரவேற்றார்கள். அதை கேட்ட சுருளி, ஆமா, வீராதான் சுந்தர தேசத்தோட ராஜாவா வரணும் என்று கத்தியது. ஆனால் வீராவின் திட்டம் வேறொன்று. அது அதற்கும் தெரியும். அங்கு மக்கள் உற்சாகமாக கத்துவதை பார்த்த மூத்தவர் சம்பூகன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார். அப்படின்னா உங்க முன்னிலையில வீரசிம்மனை சுந்தர தேசத்தோட ராஜாவா அறிவிக்கிற என்றார். அதை கேட்ட வீரா, சுந்தர தேசத்தோட மத்த நகரங்கள் எல்லாம் நம்ம மாகாணங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதையெல்லாம் ரெட்டிப்பா நான் திரும்பி கொண்டு வருவேன் என்று உறுதியளித்தான் வீரா. அதை கேட்ட அங்கிருந்த மக்கள் எல்லாம் உற்சாகத்தில் சத்தமிட்டு ஆரவாரம் செய்தார்கள். அந்த உற்சாகத்தை பார்த்த வீரா மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார். பிறகு வீராவின் கண்கள் தனது காலிற்கு கீழ் படுத்திருக்கும் நரேந்திரன் மீது பதிந்தது. சித்தப்பா, இப்ப சொல்லுங்க, எங்க அப்பா எப்படி இறந்தாரு என்று கோபமாக கேட்டார். வீராவின் கையில் வாள் மிகவும் பிரகாசமாக மின்னியது. அப்போது நரேந்திரன் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ரத்தாசுரனின் ரத்தம் அவர் மீது விழுந்து கொண்டிருந்தது. அத்துடன் வீராவின் வாள்களில் இருந்தும் நெருப்பு சக்தி நரேந்திரனை சுற்றிக் கொண்டிருந்தது. இதனால் அவரது உடல் முழுக்க காயங்களாகவும் வலியாகவும் தான் இருந்தது. ஆனால் நரேந்திரன் திடீரென்று சிரிக்க ஆரம்பித்தார். அவரது சிரிப்பு அந்த அரங்கம் முழுக்க எதிரொலித்தது. பிறகு நரேந்திரன், என்ன கொன்னுடு வீரா, என்ன கொன்னதுக்கு அப்புறமும் கூட உண்மையை உன்னால கண்டுபிடிக்க முடியாது என்று கிண்டலாக கூறிவிட்டு வாயிலிருந்து வந்த ரத்தத்தை துப்பிவிட்டு, உங்க அப்பாவை கொன்னது நான் மட்டும்தான் வீரா, நான் மட்டும்தான் என்று கூறிவிட்டு மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தார். அதை கேட்ட வீராவிற்கு இந்த கொலையில் வேறு யாரோ சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக புரிந்தது. அப்போது நரேந்திரன் தனது வாயிலிருந்து வழியும் ரத்தத்தை துடைத்து விட்டு, உனக்கு உண்மை தெரியணுமா வீரா? ஆனா நான் எதுக்கு அந்த உண்மையை சொல்லணும்? நான் சொன்னாலும் சொல்லலனாலும் நான் சாகதான் போறேன். அதனால நான் சொல்ல மாட்டேன் வீரா என்றார். அதை கேட்டதும் வீரா திரும்பி கஜேந்திரனை கோபமாக பார்த்தார். ஆனால் அவர் பேசுவதற்கு முன்பே நரேந்திரன் கஜேந்திரனிடம், கஜேந்திரா, நீ மட்டும் ஏதாவது சொன்ன அவன் உன்னை உடனே கொன்னுடுவான், வேண்டாம் என்றார். அதை கேட்ட கஜேந்திரனும் எதுவும் சொல்லக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தார். இருவரும் இப்படி நடந்து கொள்வதை பார்த்த வீரா சிறு புன்னகை செய்துவிட்டு, ஓஹோ, உங்க உயிரே போனாலும் உண்மையை சொல்ல மாட்டீங்கல்ல என்று சிரித்து விட்டு, உங்க 2 பேர்கிட்ட இருந்தும் என்னால உண்மையை வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டார். அடுத்த நிமிடம் வீராவின் நெற்றியிலிருந்து வந்த பிராணமுள் சக்தி வேகமாக நரேந்திரனை நோக்கி சென்றது. பிராணமுள் சக்தியை வீரா 2 விதமாக பயன்படுத்த முடியும். ஒன்று ரகசிய தாக்குதல்,
இதை வைத்து ஆன்ம பலம் இல்லாத வீரர்களுக்கு எதிராக அசாதாரணமான விளைவை கொடுக்க முடியும். இரண்டாவது, தண்டனை தாக்குதல். இந்த சக்தி எதிராளியின் ஆன்மாவிற்குள் சென்று உயிரே போகும் அளவிற்கு வலியை உண்டு பண்ணும். சொல்லப்போனால் இதன் வலி உடல் வலியை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த தாக்குதலில் யாரேனும் வலியை சகித்துக் கொண்டால் உடனே அந்த சக்தி மூளைக்கு சென்று அந்த நபரை மயக்கமடைய வைத்துவிடும். இப்போது வீராவின் பிராணமுள் சக்தி நரேந்திரன் மூளைக்கு சென்றது. அதன் வலி தாங்க முடியாமல் நரேந்திரன் தவிப்பது அவரது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அப்படி இருப்பினும் இந்த ரகசியத்தை வீராவிடம் சொன்னார் அடுத்த நிமிடம் அவன் தன்னை கொன்று விடுவான் என்று நரேந்திரன் பேசவே இல்லை. தனது தந்தையை கொன்ற காரணத்திற்காக நரேந்திரனை மிகவும் வெறுத்துப் போனான் வீரா. இந்த வெறுப்பு என்றென்றும் வீராவின் மனதில் நிலைத்திருக்கும். இதனால்தான் நரேந்திரன் வலியை பொறுத்துக் கொண்டு வாயை மூடிக்கொண்டிருந்தான். தாங்க முடியாத வலியின் காரணமாக நரேந்திரன் முகத்தில் வேர்வை ஊற்றியது. அப்போது வீரா, இந்த அளவுக்கு கொடூரமான வலிய இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கீங்களா சித்தப்பா என்று கிண்டலாக கேட்டார். ஆனால் நரேந்திரன் பல்லை கடித்து வலியை பொறுத்துக் கொண்டு எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அப்போது வீரா, ஓ, அப்போ நீங்க பேச மாட்டீங்க இல்லையா, சரி என்று கூறிவிட்டு அவனது பார்வை கஜேந்திரன் பக்கம் திரும்பியது. நரேந்திரன் நிலையை பார்த்த கஜேந்திரனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. ஏனென்றால் நரேந்திரன் அளவிற்கு அவரால் வலியை தாங்கிக் கொள்ள முடியாது. வீரா பேச வருவதற்கு முன்பு கஜேந்திரன், நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் என்று பதற்றத்துடன் கூறினார். வீரா அடுத்து என்ன செய்ய போகிறான், நரேந்திரனுக்கு என்ன தண்டனை தரப்போகிறான் தெரிந்து வீராவின் கண்கள் கோபத்தில் எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த கஜேந்திரன், நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் வீரா, சொல்லிடுறேன். ராஜேந்திர சிம்மனை கொன்னது மெய்யப்ப. அவர்தான் வாணன் குடும்பத்தோட தலைவர். நான் வெறும் சாதாரணமான சிப்பாய் தான் வீரா, என்ன கொன்னிடாத வீரா என்று பதறினார். அதை பார்த்த நரேந்திரன், ஏய் கோழையே, முட்டாள், உன்னெல்லாம் நான் கொஞ்சம் கூட நம்பியிருக்கவே கூடாது என்று கத்தினார். வீரா சிறு புன்னகை செய்துவிட்டு, ரொம்ப நல்லது, இதுதான் உண்மையா என்றான். உடனே வீராவின் கைக்கு வெள்ளி சுடர்வாள் வந்திட அதை கஜேந்திரனை நோக்கி வீசினான். அந்த வாள் கஜேந்திரனுக்கு அருகில் சென்றது. சட்டென்று அது திசையை மாற்றிக்கொண்டு நரேந்திரனை நோக்கி சென்றது. அந்த வாள் வேகமாக சென்று தொங்கிக் கொண்டிருந்த ரத்தாசுரன் மீது பட்டது. அடுத்த நொடி ரத்தாசுரனின் பெரிய உடல் பாகம் நரேந்திரன் மீது விழுந்திட என்று அரங்கம் அதிர அலறினார் நரேந்திரன். அடுத்த நிமிடம் நரேந்திரனின் உடம்பு தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. அவரது எலும்புகள் எல்லாம் உருகியது. இதுதான் என்னோட நீதி, நல்லவங்களுக்கு பாவம் பார்ப்பேன், ஆனா இந்த மாதிரி அசுரர்களுக்கு மரணத்தை தண்டனையா கொடுப்பேன் என்றான். அடுத்த நொடி வாள் வேகமாக சென்று நரேந்திரன் மார்பை துளைத்து வெளியே வந்தது. எல்லாம் கண் இமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்தது. இதை பார்த்த சுருளி, ஏப்பா எல்லாம் சரிதான், ஆனா இப்ப இந்த வசனம் தேவையா? எல்லா நாயகர்களும் கெட்டவனை கொன்னதும் கொல்லும் போதும் இதத்தான் சொல்றீங்க. ஆமா, இது செத்தவனுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன? வேணும்னா இத உனக்கான தேர் பின்னாடி எழுதி வச்சுக்கோ, ரொம்ப நல்லா இருக்கும் என்று கலாய்த்தது. பல்லை கடித்த வீரா, ஏய், இந்த மாதிரி நேரத்துல விளையாடிக்கிட்டு இருந்தா இருக்கிற கோபத்துக்கு உன் மேல பாஞ்சிருவேன். அதான் சண்டை முடிஞ்சதுல, வெளியே வா. அவன் ஏதோ பெரிய ஆள் மாதிரி அவனுக்கு பயந்து எனக்கு பாதுகாப்பு தராரா என்று சுருளியிடம் கடுகடுக்க சுருளி அசடு வழிய, ஆனா நான் சொன்னது உண்மைதான், ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, ஆனா அப்ப நான் உள்ள வரேன் என்றபடி வீராவின் உடலிலிருந்து வெளியேறியது. இதில் ஒரு நொடி அதிர்ந்த வீராவின் உடலைக் கண்டு வேதா புருவம் சுருக்கினாள். இந்த நேரத்தில் அங்கிருந்த அனைவரும் அமைதியானார்கள். மக்கள் உறைந்து போயினர். அதே நேரம் ரத்தாசுரனின் விஷத்தன்மை மிக்க ரத்தம் சுற்றி பரவ ஆரம்பித்தது.
அது தங்களை நோக்கி வருவதைக் கண்ட மக்கள் பின்னால் நகர, அது அங்கிருந்த மக்களை காயப்படுத்துவதற்கு முன்பே தன் சக்தியை கொண்டு வேதா அதை உறைய வைத்தாள். பின் அவள் வீராவை நெருங்க அங்கிருந்த மக்கள் மெல்ல உற்சாகத்தில் குதிக்க ஆரம்பித்தார்கள். ராஜானா இப்படித்தான் இருக்கணும், அப்பதான் எதிரிகளுக்கெல்லாம் பயம் இருக்கும். அதே மாதிரி நம்ம இளவரசியும் ராஜா வீரா கூட எப்படி சிங்க மாதிரி நிக்கிறாங்க பாருங்க. அந்த கம்பீரத்தை பார்க்கும் போது நீதி தேவதை மாதிரியே இருக்காங்க. இவங்க மட்டும் என்னைக்கு இங்க வரலனா நாம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு இளவரசி கிடைக்க நாம கொடுத்து வச்சிருக்கணும் என்று அங்கிருந்த அனைவரும் வீரா மற்றும் வேதா இருவரின் பெயரையும் கத்தி வாழ்த்திக் கொண்டிருந்தார்கள். இப்போது புது வசந்தம் ஆரம்பமானதாக அனைவரும் உணர்ந்தார்கள். உண்மையில் வீராவுக்கு அரச குடும்பத்தினரை கொல்ல விருப்பமில்லை. ஏனென்றால் அவர்கள் அவனுடைய நெருங்கிய உறவினர்கள். அதனால்தான் கருப்பு மலையில் உதயசிம்மனை கூட காயப்படுத்தினானே தவிர வீரா அவனை கொல்லவில்லை. ஆனால் இன்று நரேந்திரனை கொல்வதைத் தவிர வீராவுக்கு வேறு வழி இல்லை. அத்துடன் தனது தந்தையை கொலை செய்தவன் நரேந்திரன். சுந்தர தேசத்தின் மக்களும் அதைத்தான் வீராவிடமிருந்து எதிர்பார்த்தார்கள். அதனால் இன்று வீரா நரேந்திரனை கொல்லாமல் இருந்திருந்தால் மக்களுக்கு அது பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கும். அத்துடன் அரச குடும்பத்தார்களும் நரேந்திரன் எப்போது இங்கு வந்து என்ன செய்வான் என்று பயந்து கொண்டே இருந்திருப்பார்கள். அதனால்தான் வீரா நரேந்திரனை கொன்று வீழ்த்தினான். ரத்தாசுரன் இறந்த பிறகு அவனது உடம்பிலிருந்து சக்தி துகள்கள் வெளியே வந்தது. சாதாரணமாக கொடிய சக்தி துகள்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில்தான் இருக்கும். ஆனால் அது அதிசக்தி வாய்ந்த சக்தியாக இருந்தால் செக்க சிவப்பாய் இருக்கும். இப்போது ரத்தாசுரன் உடம்பிலிருந்து வந்த ரத்தம் செக்க சிவப்பாய் இருந்தது. இவ்வளவு வலிமை வாய்ந்த சக்தினா இந்த அசுரன் எவ்வளவு மக்களை கொண்டிருப்பான் என்று வீரா தனக்குள் நினைத்தார். அந்த சக்தி துகள்கள் எல்லாம் வீராவின் உடம்பிற்குள் செல்ல ஆரம்பித்தது. சற்று நேரத்தில் உடலிலிருந்த அனைத்து கொடிய ஆற்றலும் வீராவின் உடலில் குவிந்து 3 சிவப்பு ரத்தினங்களாக மாறியது. இந்த 3 ரத்தின கல்லும் கொடிய சக்தியோட எச்சங்களா என்ன என்று நினைத்தான் வீரா. அத்துடன் இந்த 3 ரத்தினங்களும் சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கலாம் என்றும் யோசித்தார். அனைத்து விஷயத்திலும் நன்மை தீமை அதிகம் உண்டு. அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால் சக்தியை அதிகப்படுத்தலாம் என்று எண்ணினார். இந்த கொடிய சக்தியோட எச்சங்கள் என் உடம்புக்கு ரொம்ப ஆபத்தானது. நல்ல வேளையா நான் அழிக்கும் வாழ்மலையோட பந்தம் வச்சிருக்கேன். அதனால இந்த சக்தியை நான் அழிக்கும் வாழ்மலைக்கு இடமாற்றம் செஞ்சிடறேன் என்ற வீரா கண்களை மூடி அழிக்கும் வாழ்மலையில் தியானம் செய்தார். அடுத்த சில நொடிகளில் அந்த கொடிய சக்தி சட்டென்று மறைந்து போனது. அந்த கொடிய சக்தியை அழிக்கும் வாழ்மலையில் சேர்த்த வீரா இப்போது அரச குடும்பத்தின் பிரச்சனையை கவனிக்க திரும்பினான். மேலும் தன் தந்தையின் கொலையில் நரேந்திரனுடன் இருந்தவர்களையும் அவன் கையாள வேண்டியிருந்தது. பின் வீரா வேதாவை பார்த்து, நரேந்திரனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, இப்ப இது கஜேந்திரனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் என்றவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பின் சிரிப்புடன், சரி சொல்லுங்க சித்தப்பா, உங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை வேணும்? உங்க சக்தி ரொம்ப வேகமா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க உடம்பு எவ்வளவு வலிமையானதுன்னு எனக்கு தெரியாது. அதனால அதையே இனி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ற வீரா அரசோட பயிற்சி உதவியாளரா கஜேந்திரன் இருக்க போறாரு. அதனால இனி வீரர்கள் எல்லாம் அவங்க சக்தியை இவர் மேல பயன்படுத்தி பயிற்சி செய்யலாம் என்றான். வீரா சொன்னதை கேட்டு பேரதிர்ச்சி அடைந்தார் கஜேந்திரன். இல்ல இல்ல, நான் உன்னோட சித்தப்பா வீரா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருப்பா என்று கதறினார். வீரா அதை சற்றும் கண்டுகொள்ளவே இல்லை. வேதா அங்கிருந்த அரச வீரர்களை பார்த்து கண் காட்டினாள். உடனே 2 வீரர்கள் வந்து கஜேந்திரனை இழுத்துக் கொண்டு சென்றார்கள். கஜேந்திரன் கதறல் அந்த இடம் முழுக்க எதிரொலித்தது. அதன் பிறகு அனைவரும் ஆனந்த மாளிகை வந்தடைந்தார்கள். அங்குதான் வீரா மற்றும் அவனது குடும்பத்தார் அனைவரும் வாழ்ந்தார்கள். ராஜேந்திர சிம்மன் இறந்த பிறகு இந்த இடத்தை பூட்டி மூடிவிட்டார்கள்.
அந்த மாளிகை பராமரிப்பு இல்லாமல் இருந்ததால் அங்கு புல் மற்றும் செடிகள் எல்லாம் வளர்ந்திருந்தது. 10க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த மாளிகையை சுத்தப்படுத்த தொடங்கினார்கள். அரை நாளில் அந்த மாளிகை மீண்டும் புது பொலிவுடன் மிளிர்ந்தது. ஆனந்த மாளிகைக்குள் செல்லும் போது வீரா மற்றும் வேதா இருவரும் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தார்கள். மாளிகைக்குள் சென்றதும் அங்கிருந்த ஒரு ஊஞ்சல் மீது வேதாவின் கண்கள் பதிந்தது. அவள் சிறு வயதில் பல மணி நேரம் அந்த ஊஞ்சலில் தான் நேரத்தை போக்குவாள். இப்போது அந்த பழைய ஊஞ்சலை அப்புறப்படுத்திவிட்டு புதிய ஊஞ்சல் போடப்பட்டிருந்தது. அதில் சிறு புன்னகையுடன் வேதா அமர்ந்திருந்தாள். அதை பார்த்த வீரா இப்போது வேதா சிரித்துக் கொண்டிருந்தாலும் அவளது நினைவில் தனது தந்தைதான் இருக்கிறார் என்று புரிந்து கொண்டார். அதனால் அவன் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அத்துடன் துணைவேந்தர் சிவஞானம் தங்களுக்கு சில நாட்கள் தான் விடுதலை கொடுத்துள்ளார். அத்துடன் அவர் வேதாவை பத்திரமாக பார்த்துக் கொள்ள எச்சரித்தும் இருக்கிறார். தீய சக்திகளிடம் வேதா மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதுதான் அனைவருக்கும் நல்லது என்ற வார்த்தை வீராவின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அத்துடன் வீரா அமரக்கோட்டைக்கு வேதாவுடன் செல்ல வேண்டும் என்று எண்ணினார். அமரக்கோட்டையின் தற்காலிகமான உரிமையாளர் தான் வீரா. அதனால் அங்கிருந்த பெரும்பாலான விஷயங்களை அவனால் பயன்படுத்த முடியாது. அதனால் அந்த இடத்தில் வேதாவின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதையெல்லாம் யோசித்தவன் வேதாவின் கள்ளமில்லா சிரிப்பை பார்த்துவிட்டு அவனும் புன்னகைத்தான். அத்துடன் தனது மனதில் ஒரு சத்தியம் செய்து கொண்டான். இனி தனது வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் வேதாவை பாதுகாக்க வேண்டும். அனைத்தும் விதிப்படிதான் நடக்கும் என்பது வீராவுக்கு நன்றாக தெரியும். ஆனால் வேதாவால் தான் வீராவின் பலம் பல மடங்கு அதிகமாகி இருக்கிறது. அடுத்த நாள் வீரா அரச குடும்பத்தின் மூத்தவர்களுடன் ஆனந்த மாளிகை விட்டு வெளியே சென்றான். அரச குடும்பத்தின் இடுகாடு இருந்தது. அங்குதான் அவனது மூதாதையர்களின் சாம்பல்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்தது. குலதெய்வத்தை வணங்குவது, முன்னோரை வணங்குவது எல்லாமே ராஜ மாளிகைக்கு பின்னால் இருக்கும் அந்த சின்ன மலையில்தான். சுந்தர தேசத்தை பொறுத்தவரை அந்த ராஜ்யத்தின் அரசர் தனது மூதாதையர்களை முதலில் வணங்குவதுதான் பாரம்பரியமாக இருந்தது. அங்கு சென்ற வீரா சரியான முறையில் பூஜை செய்து வழிபட்டார். பிறகு அவனது தந்தையின் சமாதியில் தலை வைத்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றார். அந்த இடத்திலிருந்து வெளியே வந்தது முதல் வீராவின் கண்கள் கோபத்தில் நெருப்பு போல் எரிந்து கொண்டிருந்தது. இந்த சுந்தர தேசத்தில் களையெடுக்க வேண்டிய பலரும் இருப்பதை அவன் அறிவார். அதே சமயம் மறுபக்கம் ஒரு பிரபலமான நவரச உணவகத்தின் பெரிய அறையில் 5 நபர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த 5 நபர்களும் ஏதோ முக்கியமான விஷயத்தை கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த 5வரும் சுந்தர தேச மாகாணத்தின் 5 பெரும் குடும்பத்தின் தலைவர்கள். அந்த குடும்பத்தின் பெயர்கள் தழல், பாணன், சிப்பி, நாடன் மற்றும் வலுவன் ஆகும். இப்போது சுந்தர தேசத்தில் இருக்கும் சுரங்கங்கள், கடைகள் மற்றும் பல விஷயங்களை இவர்கள்தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். வீராவின் தந்தை ஆட்சி காலத்தில் அரச குடும்பம் மிகவும் சிறப்பாக இருந்தது. பிறகு அது முதல் இடத்திலிருந்து 6வது இடத்திற்கு வந்தது. வணிகம், அதிகாரம் மற்றும் மரியாதை எல்லாம் இந்த 5 குடும்பங்களால் அபகரிக்கப்பட்டது. அப்போது அந்த 5வரில் ஒருவர், வீரா இறந்து போயே ஆகணும், அவன் ஆதிசக்தி ஆசிரமத்து பேரை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கானா என்று கோபமாக பேசினார். அவர் பெயர் மாசிலன். இவர் தழல் குடும்பத்தின் தலைவர் ஆவார். அவரது மகன் இறந்த வேதனையும் கோபமும் அவரது கண்களில் நெருப்பாக தெரிந்தது. அப்போது மெய்யப்பன், எனக்கும் வீரா இறந்து போகணும் தான், ஆனா அதை எப்படி செய்யறது? அவர் ரத்த அசுரனையே கொண்டிருக்கான். அந்த அசுரனை அரச ராணுவமே கொல்ல முடியாம இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல என்றார். அப்போது மாசிலனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் அவர் அதை வெளியே சொல்லவில்லை. இந்த கூட்டத்தில் மிகவும் பயந்த நபர் மெய்யப்பன் தான். மற்ற 4 குடும்பங்களுக்கு தொழிலில்தான் இழப்பு ஏற்படும்.
ஆனால் மகனை இழந்தவர் இவர். தனது மகனின் இறப்பிற்கு பயத்தினால் மாசிலன் பழிவாங்க வேண்டாம் என்று எண்ணலாம். ஆனால் மெய்யப்பனின் நிலை மிகவும் மோசமானது. ஏனென்றால் அவர்தான் ராஜேந்திர சிம்மனின் இறப்பிற்கு காரணமானவர். அவர் கொண்டு வந்த விஷம்தான் பேரரசர் ராஜேந்திர சிம்மனின் மரணத்திற்கு காரணம். இப்போது நரேந்திரனுக்கு மரணமும் கஜேந்திரனுக்கு தண்டனையும் முடிவெடுக்கப்பட்டது. தனது பெயரும் விரைவில் தெரிய வரும் என்று மெய்யப்பன் பயந்து கொண்டிருந்தார். அதனால என்ன, அரச குடும்பத்தோட உடைமைகளை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்ல வரீங்களா என்று வலுவன் குடும்பத்தின் தலைவர் கேட்டார். சுந்தர தேசத்தின் வளங்கள் மிகவும் குறைவானதுதான். அதனால் அதை திருப்பிக் கொடுக்க யாருக்கும் எண்ணமே இல்லை. ராஜேந்திர சிம்மனை கொல்ல மெய்யப்பன் திட்டம் தீட்டிய பிறகு அரச குடும்பத்தின் பெரும்பாலான உடைமைகளை எல்லாம் அவர் அபகரித்துக் கொண்டார். மேலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சுந்தர தேசத்தின் மாகாணங்களில் இரண்டாவது பெரிய குடும்பமாகவும் மாறினார் மெய்யப்பன். முதல் குடும்பமாக தழல் குடும்பம் இருந்தது. இதில் வலுவன் குடும்பம், சிப்பி குடும்பம் மற்றும் நாடன் குடும்பம் மூன்றும் பல நன்மைகளை பெற்றது. இப்போது அவர்களுக்கு கிடைத்த நன்மைகளை எல்லாம் கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் மெய்யப்பன் அந்த உடைமைகளை எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் இதை செய்தாலும் வீரா தன்னை விடமாட்டான் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதனால் மெய்யப்பன் அனைத்து குடும்பங்களையும் ஒன்று சேர்த்து வீராவை எதிர்த்து சண்டை போட வைக்க எண்ணினார். அப்போது சிப்பி குடும்ப தலைவர், அப்பா அரச குடும்பம் எல்லாம் பலவீனமா இருந்துச்சு, அதனால அவங்க உடைமைகளை எல்லாம் நாம எடுத்துக்கிட்டோம், இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா இதுல ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, வீராவை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதா என்றார். நானும் இதை ஏத்துக்கிறேன். வீரா ரத்தாசுரனை ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அது அவனோட அதிர்ஷ்டமா கூட இருக்கலாம்ல. ஏன்னா ரத்தாசுரன் முதல்லயே காயப்பட்டிருந்தான், அதனால அவனால முழு சக்தியையும் பயன்படுத்த முடியாம போயிருக்கலாம்ல என்றார் நாடன் குடும்பத்தின் தலைவர். அதை கேட்ட மற்ற குடும்ப தலைவர்களும் ஆம் என்று தலையை அசைத்தார்கள். அவர்களது எண்ணம் என்னவென்றால், 5 குடும்பம் ஒன்று சேர வீராவை தாக்கினார் அவனால் அதை சமாளிக்க முடியாது என்பது. அப்போது மாசிலன், அப்படின்னா அவனை கொல்ல வேண்டியது என்னோட வேலை என்று கண்களில் கோபத்துடன் கூறினார். அதை கேட்ட மெய்யப்பன், அப்ப மாசிலன் தலைமையில நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை தாக்குவோம், அப்ப அவன் எப்படி நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறான்னு பார்க்கலாம் என்றார். அதுவும் சரிதான், ஏன்னா அவன் சின்ன வயசுலயே பல சாதனைகளை செஞ்சுட்டான். அவனை நாம போனா போகுதுன்னு விட்டா வருங்காலத்துல நமக்கு தான் பிரச்சனை என்றார் சிப்பி குடும்பத்தின் தலைவர். அப்போது அந்த அறைக்கு வெளியே ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. என்ன, எல்லா ஓநாய்களும் ஒன்னா இருக்கீங்க என்று கேட்டது. வீரா அடுத்து என்ன செய்ய போகிறார்? 5 குடும்பத்தை வீராவால் சமாளிக்க முடியுமா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள். தழல் குடும்பத்தின் மிகவும் முக்கியமான மற்றும் பிரபலமான சொத்துதான் நவரச உணவகம். சுந்தர தேசம் முழுக்க இந்த விஷயம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இன்று இந்த உணவகத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி 5 குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால் மாசிலன் வேலை ஆட்களிடம், இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, எங்க அறைக்கு எந்த ஒரு வெளியாலும் வரக்கூடாது, அப்படி வந்தா உங்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்திருந்தார். ஆனால் இப்போது அவர்களது அறைக்கு வெளியே யாரோ அவர்களை கிண்டல் செய்வது போல் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் மாசிலன் முகம் கோபமாக மாறியது. ஏய், யார் இந்த கோழை? யாரு ஒளிஞ்சு நின்னு எங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? யாரா இருந்தாலும் வெளியே வாங்க என்று காட்டமாக கத்தினார். அப்போது வெளியே இருந்து ஒரு குரல், பரவாயில்லையே, உங்க எல்லாரையும் நான் தனித்தனியா தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனா உங்க விதியை பாருங்க, எல்லா ஓநாய்களும் ஒன்னா இருக்கீங்க, நல்ல வேளை, என் நேரம் ரொம்ப மிச்சமாயிடுச்சு என்றார். அதே நேரம் டம் என்று மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்க்க அந்த அறையின் பெரிய ஜன்னல் உடைந்து சிதறியது. அத்துடன் ஜன்னல் உடைந்ததில் வெளியான தூசி புகையிலிருந்து ஒரு உருவம் உள்ளே வந்தது. அந்த நபரை பார்த்த 5 ஒருவர், யார் நீ?
என்று பதற்றமான குரலில் கேட்டார். ஆனால் அது யாரென பார்த்ததும் கண்டுகொண்ட மெய்யப்பனுக்கு உடல் நடுங்கியது. வீராவின் துணிவைக் கண்டு அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனை பார்க்கும் போதே ஏதோ ஒரு ஆபத்து தன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதை உணர்ந்தார். அப்போது மெய்யப்பனுக்கு அருகிலிருந்த மாசீலன் கோபமாக வீராவை பார்த்துவிட்டு, உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ இங்க வருவ வீரா? உனக்கு மரணத்தை பார்த்து பயம் இல்லையா என்ன என்று கேட்டார். பயமா? இவனுக்கா? இவன் பயத்துக்கே பயம் காட்டுவான் என்றது சுருளி. இப்போது மாசிலன் கோபம் மிகவும் உக்கிரமானது. அவரது கையால் உடனே வீராவை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார். வீராவின் பார்வை முதலில் மாசிலன் மீது பதிந்தது. பிறகு அங்கிருந்த மற்ற 4 பேரையும் பார்த்துவிட்டு, நீங்கெல்லாம் என்ன பார்த்து பயந்து நிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா கவலைப்படாதீங்க, நான் இப்ப உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆனா நீங்க யாராவது என்ன கொல்ல நினைச்சா உங்களை இந்த உணவகத்திலிருந்து உயிரோட போக விட மாட்டேன், சரியா என்றார். பிறகு வீராவின் பார்வை மெய்யப்பன் மீது பதிந்தது. மெய்யப்பன் கோழை இல்லை என்பது உண்மைதான். ஆனால் வீராவின் கண்களில் அவனது கோபத்தையும் சக்தியையும் பார்த்து 2 அடி பின்னால் சென்று நின்றார். அப்போது வலுவன் குடும்பத்தின் தலைவர், இப்ப நீ என்ன சொன்ன? பேச போறியா? நீ பேசுறதுக்கு தான் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வந்தியா? இதுதான் பேசணும்னு நினைக்கிறவன் பண்ற வேலையா என்று கடுமையாக கேட்டார். நான் செஞ்சதுக்கே என்ன மன்னிச்சிருங்க, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சரி, எல்லாத்தையும் விடுங்க, வாங்க பேசலாம் என்று வீரா அவனுக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அங்கிருந்த 5 குடும்பத்தின் தலைவர்களுமே அதிர்ச்சியில் இருந்தார்கள். ஆனால் சில குடும்பத் தலைவர்கள் சக்தியை பயன்படுத்துவதற்கு முன்பு புத்தியை பயன்படுத்துவதே சரியாக இருக்கும் என்று எண்ணி அமைதியாக இருந்தார்கள். வீரா அங்கிருந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுத்து குடித்தவன். நீங்க 5 பேரும் தான் சுந்தர தேசத்தோட முதல் 5 குடும்பம் இல்லையா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன். முதல்ல நீங்க ஏன் சுந்தர தேசத்தோட பல சொத்துக்களை அபகரிச்சீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். அதை கேட்ட வலுவன் குடும்ப தலைவர், அதனால என்ன, இப்ப அதையெல்லாம் எங்க கிட்ட இருந்து திரும்ப வாங்க வந்திருக்கியா என்று கிண்டலாக கேட்டார். வீரா சிறு புன்னகையுடன் 2 விரல்களை காட்டி, ரெட்டிப்பா கொடுத்தா நல்லது. அதாவது சுந்தர தேசத்தோட சொத்துக்களை யாரெல்லாம் எவ்வளவு எடுத்தீங்களோ அதை விட 2 மடங்கா திருப்பி கொடுத்தா இந்த பிரச்சனை முடிஞ்சது, அவ்வளவுதான் என்றார். இதை கேட்ட வலுவன் குடும்பத்தின் தலைவர் சத்தமாக சிரித்துவிட்டு, குழந்தை என்ன ஏதாவது கனவு கண்டுகிட்டு இருக்கியா? உனக்கு 1 ரூபாய் கொடுக்கறதுக்கு கூட நாங்க தயாரா இல்ல, இதுல 2 மடங்கு சொத்து கொடுக்கணுமா என்று கேட்டார். வலுவன் குடும்ப தலைவர் சொன்னதை கேட்டு அங்கிருந்த மற்ற குடும்ப தலைவர்களும் சத்தமிட்டு சிரித்தார்கள். ஆனால் வீரா சாதாரணமான வீரன் இல்லை என்பதை அவர்கள் அனைவரும் அறிவார்கள். அப்போது வீரா, உங்க எல்லாத்துக்கும் நான் கடைசி வாய்ப்பை கொடுக்கிறேன். நீங்களா இதை ஒத்துக்கிட்டு கொடுத்துட்டா பிரச்சனை முடிவுக்கு வந்துடும், இல்லன்னா 3 மடங்கா அதிகப்படுத்த வேண்டிய நிலைமை வரும் என்றார். ஏய், நீ என் மகன் பாகிரதனை கொன்னுட்டு இப்ப வந்து ஏதேதோ நாடகத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கியா? நீயே இங்க தனியா வந்தது நல்லதா போச்சு. ஏன்னா நாங்களே உன்னை சந்திக்கணும்னு தான் இருந்தோம். இப்ப நீ சாகிறதுக்கு தயாராகிக்கும் என்று கடுமையாக பேசிய மாசிலன் உடனே மேசைக்கு கீழே இருந்த அவரது பெரிய வாளை எடுத்தார். அதிலிருந்து ஒரு சக்தி வீராவை நோக்கி சென்றது. மாசிலன் தாக்கப் போவதை பார்த்த மெய்யப்பனும் வீராவை தாக்க தயாரானார். அவரிடமும் ரகசிய ஆயுதம் இருந்தது. அது புல்லாங்குழல் போல் இருக்கும் ஒரு கத்தி. அப்படி இருப்பினும் வீரா சாதாரண வீரன் இல்லை என்று மெய்யப்பனுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவன் வலிமையானவனாக இல்லாமல் இருந்தால் இந்த சமயத்தில் அவன் நவரச உணவகத்திற்கு தைரியமாக வந்திருக்க மாட்டான். ஆனால் மெய்யப்பன் சக்தியை விட வீராவின் சக்தி மிகவும் வலிமை வாய்ந்த ஒன்று. தன்னை இருவரும் தாக்க தயாராவதை பார்த்த வீரா சட்டென்று அவனது வெள்ளி சுடர்வாளை வர வைத்தார். அதிலிருந்து 2 ஒளி வேகமாக சென்று
மாசிலன் மற்றும் மெய்யப்பன் இருவரையும் நோக்கி கண் இமைக்கும் நேரத்தில் சென்றது. அடுத்த நிமிடம் அங்கிருந்த மற்ற குடும்ப தலைவர்கள் யோசிப்பதற்கு முன்பு 2 அலறல் சத்தம் கேட்டது. மாசிலன் மற்றும் மெய்யப்பன் இருவரின் வலது கையும் துண்டாக வெட்டப்பட்டு தரையில் விழுந்தது. அதிலிருந்த ரத்தம் அந்த அறை முழுக்க பரவியது. இதை பார்த்த மாசிலன் மற்றும் மெய்யப்பன் இருவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்களுடன் இருந்த சிப்பிக் குடும்பம், பலுவன் குடும்பம் மற்றும் நாடன் குடும்பம் மூவருமே திகைத்து போனார்கள். ஏனென்றால் மாசிலன் மற்றும் மெய்யப்பன் இருவரும் சுந்தர தேசத்தின் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் ஆவர். ஆனால் கண் இமைக்கும் நேரத்தில் வீரா அந்த இருவரின் கையையும் வெட்டி விட்டார். வீரா நினைத்திருந்தால் இந்த இருவரின் தலையை வெட்டி இருக்க முடியும். ஆனால் அவர்களை கருணை பார்த்து கையை மட்டும் வெட்டி வீசினார். அங்கிருந்த மற்ற 3 குடும்ப தலைவர்களும் அதிர்ஷ்டசாலியாக நினைத்தனர். ஏனென்றால் அவர்கள் இவர்களுடன் கோபத்தில் ஆயுதம் எடுத்திருந்தார். அவர்களது நிலையும் இதுதான். வீராவின் வாழ்வீச்சு திறன் மிகவும் வலிமையாகவும் வேகமாகவும் இருந்தது. அவன் தாக்கியதே அவர்களுக்கு தெரியவில்லை. இதில் அவர்கள் எப்படி இதை தடுக்க முடியும்? அப்போது அங்கு நடந்ததை பார்த்த சுருளி வாயடங்காமல், அட, இவனுங்களை எல்லாம் கைய வெட்டி இருக்க கூடாது வீரா, வாய வெட்டி இருக்கணும். என்ன வாய் பேசுறானுங்க என்றது. மாசிலன், உன் மகனை நான் கொன்ன. ஏன்னா அவ சாக வேண்டிய ஆள்தான். அவனோட எண்ணம் ரொம்ப மோசமானது. அவ எங்க அரச போர்க்கலை கோட்டையில சீடர்களை கொல்ல வந்தான். அதுக்குதான் அவனுக்கு நான் அந்த தண்டனையை கொடுத்த என்றான் வீரா. அதை கேட்டதும் மாசிலனை அனைவரும் மோசமாக பார்த்தார்கள். அதனால் வீராவின் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேச முடியாமல் நின்றனர். சுந்தர தேசத்தில் இவர்களெல்லாம் வலிமையானவர்களாக இருந்தாலும் வீராவின் முன்பு இவர்களது சக்தி ஈடுகொடுக்க முடியாது என்று புரிந்து கொண்டார்கள். உடனே வீரா அவனது 3 விரல்களை உயர்த்தி காட்டினார். இப்போ 2லிருந்து 3 மடங்குக்கு அதிகமாயிடுச்சு. இதுக்கப்புறமும் நீங்க இதுக்கு ஒத்துக்கலனா 3 மடங்குல இருந்து 4 மடங்கா அதிகமாகும் என்றான் வீரா. அதை கேட்டதும் அங்கிருந்தவர்கள் வீராவை தாக்க நினைப்பது முட்டாள்தனம் என்று புரிந்து கொண்டார்கள். இதனால் அங்கிருந்த அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். வீரா மீண்டும் தேநீரை குடிக்க ஆரம்பித்தவன் அவர்களது பதிலுக்காக காத்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு மேல் பொறுக்க முடியாத வீரா சட்டென்று அந்த கோப்பையை டம் என்று மேசையில் வைத்தார். அப்போது திடீரென்று அங்கிருந்த இடமே சக்தி வாய்ந்த அழுத்தத்தால் அதிர ஆரம்பித்தது. நேரத்திற்கு நேரம் வீராவின் சக்தி அழுத்தத்தை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அதில் வீராவின் சக்தி மட்டுமல்ல, அத்துடன் சேர்த்து ராணியின் கொடிய சக்தியும் இருந்தது. அந்த அதிர்வில் அங்கிருந்த கண்ணாடி ஜன்னல்களிலெல்லாம் விரிசல் விட ஆரம்பித்தது. அங்கிருந்த அனைவராலும் வீராவின் கொடிய சக்தியை உணர முடிந்தது. அப்போது வீரா, உங்களுக்கு நான் 10 நிமிஷம் நேரம் கொடுக்கிறேன், அதுக்குள்ள பதில் சொல்லனா 4 மடங்கா மாறும் என்றான். வீராவின் கோபத்தில் அங்கிருந்த உணவகமே நிலநடுக்கம் வந்தது போல் அப்போது நாடன் குடும்ப தலைவர் முன்னால் வந்து, சுந்தர தேசத்தோட சொத்துக்களை எல்லாம் நாடன் குடும்பம் கொடுக்க தயாரா இருக்கு வீரா. அதோட சேர்த்து நீ சொன்ன 3 மடங்கு பங்கையும் நாங்க கொடுக்கிறோம் என்றார். அவர் சொல்லி முடித்த அடுத்த நிமிடம் மற்றவர்களும் வீராவின் நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டார்கள். அப்போது சிப்பி குடும்ப தலைவர் அந்த அதிர்வை தாங்கிக் கொள்ள முடியாமல், நீ சொன்ன மாதிரியே கொடுக்க நானும் ஒத்துக்கிறேன் வீரா என்றார். இறுதியாக மாசிலர், எங்க குடும்பமும் நீ சொன்ன பங்க கொடுக்க சம்மதம் தெரிவிக்கிறோம் வீரா என்று வேறு வழியில்லாமல் கூறினார். அதை கேட்ட வீராவின் முகத்தில் சிறு புன்னகை வந்தது. பின்னர் அவனது பார்வை மெய்யப்பன் பக்கம் திரும்பியது. மெய்யப்பனும் அவரது 3 மடங்கு பங்கை கொடுப்பதாக சொல்லிவிட்டாலும் அவருக்கும் வீராவுக்கும் இடையிலான பிரச்சனை இன்னும் முடிவடையவில்லை. அதனால்தான் வீராவின் பார்வை மெய்யப்பன் மீது பதிந்தது. மெய்யப்பன், எங்க அப்பாவோட வாள் எங்க என்று கேட்டான். அதை கேட்ட மெய்யப்பன் மனது படபடப்பானது. ஏனென்றால்
ஏற்கனவே ஒரு கையை இழந்து நின்று கொண்டிருந்தார். அத்துடன் சுந்தர தேசத்தில் வீரா கேட்ட 3 மடங்கு பங்கு கொடுத்து விட்டார். தன்னை விட்டு விடுவான் என்று நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் இப்போது அவரது மரணம் அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தார். அங்கிருந்த மற்ற குடும்ப தலைவர்களும் மெய்யப்பனை பாவமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மெய்யப்பன் மற்றும் நரேந்திர சிம்மன் இருவரும் தான் ராஜேந்திர சிம்மனை கொல்ல திட்டம் தீட்டினார்கள் என்பது அங்கிருந்த மற்ற குடும்ப தலைவர்களுக்கும் நன்றாக தெரியும். வீரா, நான் உங்க அப்பாவோட வாழை கொடுத்துடுறேன். நாம இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாமா? அது மட்டும் இல்லாம என் பாணன் குடும்பம் உனக்கு 3 மடங்கு இல்ல 6 மடங்கு சொத்துக்களை கொடுக்கும் வீரா என்றார் மெய்யப்பன். அவரது குரல் தடுமாறுவதை அங்கிருந்த அனைவராலும் உணர முடிந்தது. ஏனென்றால் அவரது மரணம் அவருக்கு அருகில் வருவதை அவரால் உணர முடிந்தது. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாத்தையும் மறக்கணுமா? என்று வீரா வரட்டு சிரிப்புடன், என் அப்பாவோட மரணத்தை நான் அவ்வளவு சுலபமா மறந்துடுவேன் நினைச்சியா? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு எந்த வாழும் வேண்டாம், உன் குடும்பம் கொடுக்க வேண்டிய சொத்தும் வேண்டாம். அதுக்கு பதிலா உன் உயிரை மட்டும் எடுத்துக்கிற என்று காட்டமாக கூறினார். வீராவின் வலிமையின் அழுத்தத்தால் மெய்யப்பன் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. அப்போது அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று நினைத்தார் மெய்யப்பன். உடனே மெய்யப்பன் சற்றும் யோசிக்காமல் அங்கிருந்து ஓடினார். ஆனால் வீராவனை பின்தொடர்ந்து ஓடவில்லை. மெய்யப்பன் வேகமாக சென்று கதவை திறந்தார். அங்கு அவருக்கு எதிரில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அந்த பெண்ணின் கண்கள் முழுக்க கோபம் நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது. அது வேறு யாருமில்லை, வேதாதா. அவளது கையில் இருந்த வாள் மிகவும் பிரகாசமாக மின்னியது. அந்த இரத்த சிவப்பு வாள் பல்லாயிரக்கணக்கான வீரர்களின் ரத்தத்தை குடித்த வாள் ஆகும். நீ யார் நீ என்று கேட்டார் மெய்யப்பன். அதற்கு வேதா எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அதற்கு மாறாக அவளது உடம்பிலிருந்து கொடிய ஆன்மீக சக்தி வெளியேறியது. அடுத்த நிமிடம் அது வேகமாக மெய்யப்பனை நோக்கி சென்றது. அந்த ஆன்மீக சக்தியை மெய்யப்பனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அந்த சக்தி வந்து மோதிய அடுத்த நிமிடம் மெய்யப்பன் உடல் சுக்கு நூறாக வெடித்து சிதறியது. அவரது ரத்தம் அங்கிருந்த அனைத்து திசையிலும் சிதறியது. ஆனால் வேதாவின் மீது சிறு துளி ரத்தம் கூட படவில்லை. வீரா மற்ற குடும்ப தலைவர்களுக்கும் தண்டனை கொடுப்பானா? வீரா அடுத்து எங்கு செல்லப் போகிறார்? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.